ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து பாஸ்தாவும் முட்டையும் சமைக்க போகிறோம். நீங்கள் வந்து கமெண்டில் வந்து வேறு எதாவது சமைக்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது திடீர் பிளானு. அதனால் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக அதுக்கு பேர் என்ன தமிழில் அன்எக்ஸ்பெக்டடாக சமைக்க போகிறோம். தமிழில் கேட்டீங்கன்னா தமிழ்லையா? யதார்த்தமாக சமைக்க போகிறோம். வாங்க, சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானும் தான் இருக்குது, வாங்கிட்டு வந்தாச்சு. இது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு தெரியல, பார்ப்போம். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எலுமிச்சம்பழம், வரமிளகா. பாஸ்தா ஃபஸ்ட் டைமாக வந்து நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து சாப்பிட போகிறேன். நைட்டே வந்து சமைக்க போகிறோம். ஏன்னா ஊசி பாஸ்தான்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. சங்கு பாஸ்தான்னு சொன்னீங்க. ஒன்று தான் இருக்குது சங்கு பாஸ்தா. சங்கு 2, ஊசி 2. அந்த திருகுன இருக்குங்களா, வாங்கிட்டு இருக்குங்களா, நல்லா இருக்கும். சமைக்க தேவையான எல்லா ஐட்டமும் கொண்டாந்து வச்சுருக்கோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு பயங்கரமாக. இன்னைக்கு வாங்க சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். வெங்காயம் வெட்டுறோம் நண்பர்களே, பொடி பொடியாக வெட்டிக்கிறோம். காற்று தான் அந்த இடத்துல சூப்பராக அடிக்குது. சாமியை கும்பிட்டு பத்தாய் பாரு, அது பிடிக்காம பாரு, காற்று வந்து அந்தளவுக்கு அடிக்குது. 4 குச்சியை கொண்டு சேர்த்து பத்தாய். நண்பர்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து முதல்ல வந்து பாஸ்தா வந்து வேக வச்சு தனியாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். நல்லா கட்டியில் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்குவோம். 2 சமம் போதுமாண்ணா? ஊற்று வேணுங்கிற அளவு ஊற்று இன்னொரு சம்பவம் ஊற்று. போதும்னு நினைக்கிறேன். ஊற்று மாப்பிள்ள. போதும். காப்பிடிக்கா உப்பள்ளி போடு. ஆமாம், தண்ணி நிறையா தான் இருக்கும். கொதிக்க வச்சுக்கிறோம்டா. சரி. குப்பரை கவுத்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது. நேரம் நிமித்து வச்சாச்சு. சொல்லு. இப்போ வந்து பாஸ்தாவை கொட்டி வேக வச்சுக்கிடுவோம். தண்ணி சூடாகட்டும்னா. நகரமாக வாங்கிட்டு வந்துருக்கு. முட்டைடா, 4 முட்டை. சரி, இங்கே ஒரு அடுப்பை ஒரு தயார் பண்ணுங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம் வேகிறதுக்கு. கொஞ்சம் போடுறா உப்பு. என்னடா போட்டுக்கிட்டே அது கத்தி போட்டு. நண்பர்களே, தண்ணி வேகிறக்காண்டி உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி பாருங்க, நல்லா தண்ணி வந்து வெந்துருச்சு. ஆமாம். ஆமாம், இதுக்கப்புறம் இதை போட்டுக்குருவோம். கரவண்டி பிச்சு கொட்டுறியா? கரவண்டி பிச்சு கொட்டுறேன். கொஞ்சம் வேகட்டுங்க. தண்ணி கதப்பதான் கதன்னு வேகட்டுமா? அதுக்கு என்னன்னா இந்த இங்கிட்ட ஒரு அடுப்பு செட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை பொறிக்கிறியா? பாதி முட்டை பொறி, பாதி முட்டை அவுச்சிருவோம்டா. இல்லையா தண்ணி கொதிக்கிறாங்கண்ணா, அதில் போட்டால் கூட 4 முட்டை வெந்துடும். அப்படி பண்ணக்கூடாதா? சரி, ரைட்டு. 20 முட்டையமா பொறிக்க போகிறேன். சரி, ரைட்டு. வேணும்னா சொல்லுங்க, ஆளுக்கு 2 முட்டை அவிச்சிட்டு கூட பொறிச்சுக்குவோம். ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை அவிச்சுட்டு பொறிச்சிருவோம். ஆளுக்கு ஒரு முட்டை அவிச்சிருவோம், மிச்சதெல்லாம் பொறிச்சிருவோம். எப்படி 20 முட்டை தான்? ஒரு முட்டை இருக்குல்ல, 20 முட்டை. எத்தனை முட்டை இருந்தாங்க சரி, ஆளுக்கு ஒரு முட்டை அவிக்கிறான், மற்றதெல்லாம் பொறிக்கிறான். அதான் பிளான். வந்துட்டாங்கப்பா. ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஸ்தா வந்து கொட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா முட்டைக்கும் இதுக்கும் ரெடி. வெங்காயம் வந்து வெட்டியாச்சு பாருங்க, தேவையான அளவு வெட்டிடுறோம். சங்கா சங்கு பாஸ்தா. சரி, இது அது என்னது? குழாயா? இதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து சியாக்கா இருக்கு தெரியுமா? அது மாதிரி சியாக்கா பார்த்துருக்கியா? அந்த மாதிரி திரிச்சுக்கிட்டு நிற்கும். காமி. அது இல்லை 2 ஐட்டம் தான். நீ வச்சிருக்க மாதிரியே சொல்றியாடா? நீ கொட்டு. சூப்பரா உள்ளே கொட்டியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சங்கு மாதிரி உள்ளதை வந்து நம்ம உள்ளே கொட்டிக்கிறோம். சங்கு வந்து கொஞ்சம் கணிசமாக இருக்கும். அடுத்த பாக்கெட்டு உள்ளே கொட்டு. மொத்தமே 3 பாக்கெட் தானே? 4 பாக்கெட். இந்த இன்னொரு பாக்கெட் வெளியில் வந்துச்சுன்னா அப்படியா? கொட்டிக்கிறோம். அதையும் கொட்டு சட்டி தோணி கொட்டிடுது. சட்டி இருக்கு.
முட்டை பொரிக்க நம்ம சட்டியில் எடுத்து வைக்கணும். முட்டை பொரிக்கிறதுக்கு வந்து அடுப்பு அந்த எக்ஸ்ட்ரா வந்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாஸ்தாக்கு மட்டும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தணல் விழுந்துருச்சு. இப்போ வந்து சமைக்கலாம். நம்ம போட்ட பாஸ்தா பார்த்தீங்கன்னா வெந்துருச்சான். இறக்க போகிறோம். எப்போ இறக்குறது? அப்படியே சரி வேறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. அவ்வளோண்டா கிண்டு. அது கொஞ்சம் ஏடா உள்ளுக்க பால் மாதிரி இருக்கு. அது சேர்ந்துரும்டா. வேறு சட்டியில் வந்து மாற்றிக்கிறோம். அவிச்சு எடுத்ததை தக்காளி வெங்காயம் போட்டு மசாலா பொடியை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு அப்புறம் தான் கிண்டணும். மசாலா சாரணும்ல. உள்ளே பார்த்தீங்கன்னா வேக வச்சு தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதை தாளிச்சு விட போகிறோம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்து உள்ளே போட்டு கிண்ட போகிறோம். சட்டியை வச்சுருங்க. எண்ணெயை ஊற்றுங்க. கொண்டாங்க எண்ணெய் இந்த இது முட்டைக்கே இல்லை இதுக்கா பாஸ்தாக்கா? இது வந்து இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தாக்கான தாளிப்பை போட போகிறோம். சரி. கடுகு கடுகு பட்டு பட்டுன்னு விடு. தடைன்னு விடு. தடப்படான்னு விடு. வரமிளகா 4 பீடா. தம்பி வரமிளகா டக்குன்னு எடுத்து கொடுங்க. 1 டேபிள் ஸ்பூன். சரியா? 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். போடு பிச்சு போடு. சாட்டு போட்டு பிச்சு போடு. 2 பிச்சு போடாம 3 பிச்சு போடு. அப்படியே போடு. கரெக்டாக தான் இருக்கேன். கொண்டா என்ன கொண்டா? தலைக்கு ஒரு மிளகா வச்சு பிச்சு போடுறேன். இல்லை கொண்டா கொண்டா காம்பு பிக்கணும்டா. கடுகு பொரியணும்டா. வெங்காயம் கடுகு சூப்பராக பொரிஞ்சிருச்சு. நீர் கொண்டே தண்ணியை உள்ள விடுற. அதே பொரியல சவுண்ட். அது தண்ணி இல்லை. கடுகு பொரியல எனக்கு தெரியாதா? சமையக்காரனுக்கு தெரியாதா? கேக்குதா? கேக்குது. நீ எதுக்கு வெங்காயத்தை வெட்டி ஒரே மாதிரி போட்டு தக்காளி அடிக்கிட்டாப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகா, காஞ்ச மிளகா. தம்பி வெங்காயத்தை கொண்டா. மிளகா டக்குன்னு கரைஞ்சி போயிடும். வெங்காயத்தை போடுங்க டக்குன்னு. அந்த கறி இட்டுவார். என்ன தக்காளி சேர்ந்து விழுந்துருச்சு. உள்ள வெங்காயத்தை மட்டும் தனியாக போடுறேன். அதனால ஒன்றும் இல்லை. என்ன முழுசா இருக்கு. நல்ல வேலையா போச்சு. அந்த தக்காளி டக்குன்னு வெட்டி உள்ள ஓடு. வெங்காயம் வதங்கின தானே தக்காளி போடணும். நீ 2 ஒன்றா கொட்டிட்டேன். அது வெந்துடும் சேர்ந்துடும். உப்பு ரைட்டு. இது வெங்காயம் வதங்குறதுக்கு தான். வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் கூட 1/4 டேபிள். தக்காளி அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி லைட்டாக. ஆச்சி பிராண்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிருக்க ஆச்சி பிராண்டு நமக்கு விளம்பரத்தை போட்டு விட்ருங்க கரெக்டாக. அதில் தம்பி மஞ்சள் காமலை வந்துடும். போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அடுத்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினக்கு அப்புறம் சேர்த்துக்கிறோம். அடி சட்டி ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டுக்கிறோம். ஒரு பாக்கெட்டா 2 பாக்கெட்டா? 2 பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிறோம். அப்படி ஒரு கிண்டு பார்ப்பேன். நீ அதை எடுத்துட்டா. சரி அது நிறையா இருக்குது. போதும்டா நிறையா இருக்க மாதிரி இருக்குடா. சரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இந்த அப்படி கிண்டி நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா போட்டு மேகி மசாலாவா மேகி மசாலா போட்டுக்கிட்டு பாஸ்தா போட்டுக்கிடுவோம். நமக்கு வந்து சமைக்க தெரியாங்கிறனால இன்றைக்கி வந்து மாப்பிள்ளையும் சமைக்க போகிறேன். நான் வந்து சமையல் மேஸ்திரி. இன்னைக்கு சமையல் மேஸ்திரி. இப்போ எப்படி வருது வாசனை கமகமன்னு வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அது காமிச்சிரு. காமி மசாலா காமி தலையில இருக்கு. இது ஃப்ரெண்டில் காமி. இந்த மசாலா வந்து போட்டுக்கிறோம். இந்த ஒரு ஆள் பீடா ஒரே மாதிரி கொட்டுங்க.
மசாலாவில் என்ன பிரிஞ்சிருக்கு. டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு பாக்கெட்டாக கொச்சி கொட்டுங்க பாப்பா. ரெடியா? ரெடி கொட்டிடுங்க. அண்ணே ஒரு பாக்கெட் அப்பமா கடைசி சாப்பிடுமா இல்ல எல்லாத்தையும் கொட்டுவா? ஒரு பாக்கெட்டை கடைசியாக விட்டுருக்கோம். மச்சம் எல்லாத்தையும் கொட்டுங்க. கொட்டுங்க. கீழே போடுங்க. இன்னொரு பாக்கெட்டாங்க கொட்டியாச்சு. அந்த இதுறா அது என்னது பாயசத்தடுப்பா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அவிச்சு வச்சிருந்த பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கிறான். கீழே ஊத்த தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறான். தேவையான அளவு ஊற்றணும்லடா ஃபுல்லாக. இதுவே சாஸ்தி தான். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கிரேவி பாஸ்தா வறக்குப்பா உள்ள. இப்போ வந்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தா வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இறக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் செய்முறை. ஆமாம். சரி. உங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஒட்டிடுச்சாடா? அது வெந்து குழஞ்சிருச்சு நண்பர்களே. ஓவரா உங்களது வேக விடக்கூடாது. அரை வேக்காடாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கும் போது கரெக்டாக வந்துடும். வாழை நேரத்தில் இன்னும் கறி தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ பாரு கிண்டும் போது செத்தேன் அவன். இப்போ பாரு மாட்டிக்கிட்டேன். ஓகே நண்பர்களே, போட்டு நல்லா வந்து மசாலோட சேர்த்து நல்லா பட்டிக்கிடுவோம். நெருப்பை குறைச்சி விட்றா. நெருப்பு எல்லாத்தையும் வெளில எடுத்துரு. அவளாண்ணா முடிஞ்சா? அவளாண்ணா அவ்வளோதான். எப்படா நண்பர்களே? பார்த்தீங்கன்னா பாஸ்தா வேலையை முடிஞ்சிருச்சு. கிரேவியை போட்டு அவிச்சு எடுத்து கொட்டி பரட்டினோம்னா பாஸ்தா ரெடியா? ஓகே சூப்பர். தேவையான அளவு உப்பு போட மறந்துட்டேன் நண்பர்களே, அதனால் இப்போ போட்டுக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சும்மா போட்டுக்கிறோம். நெருப்பு தன்னால் நட்டா எரியவே இல்லைடா. வேக வச்சு இறக்காச்சு. ஈர சுரும்புடா. அடா டே ஏடா அப்படியே நிற்கிறேன். அப்படி எடுத்து காமி மாப்பிள்ள. வேற கரண்ட் லைட் அப்படியே கரண்ட்ல தூக்கி காமி. செம்மையா இருக்கு. நிறைய ஊற்றிருக்கேன், சத்தியமாக நிறைய ஊற்றிருக்கேன். அப்படியே நண்பர்களே, இப்போ வந்து பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பொரிக்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணி சட்டி வந்து உள்ள வச்சாச்சு. சரிங்களா? பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்காருங்க. சட்டியை எடுத்து வச்சாச்சு நண்பர்களே. எண்ணெய் ஊற்றுறா தேவையான அளவு. ஊற்று. நீ ஊற்று நான் பார்த்துக்கிறேன். என்னடா அது? டெக்னாலஜியாவா? இது இங்கிட்ட இருக்கிற அது பெரியுது. அப்போதான் வந்து வாயில் தட்டாமல் போகும். போட்டு வறக்கும் போது கரையும். இல்லைன்னா கடிக்கும் போது வரும். முட்டைக்கு தேவையான மிளகாய், மஸ்டர்ட், கடுகு வந்து வெடிக்கிட்டான். வெடிச்சதுக்கப்புறம் பொரிஞ்சிச்சுடா. வேமா வாங்கடா. வாங்க டக்குன்னு போடுங்க. வரமிளகாய் அப்படியே கரண்டி போட்டு கிண்டுங்க. ஒரு திருப்பு. அப்படியே வெங்காயத்தை பொடியாக வெட்டின வெங்காயத்தை போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொடுப்பா. மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா போட்டு கழிச்சிருக்கேன். வெங்காயத்தை அப்படி சைடில் ஒதுக்கிட்டு சென்டரில் அதில் உடச்சி ஊற்றணும் நண்பர்களே. உடச்சி ஊற்றுறா சூப்பராக. கிண்டு ஒவ்வொரு முட்டை கிண்டு பிடிச்சிக்கிறேன்டா. அப்படியே ஒன்றும் ஆகாது. கொண்டா பட்டுன்னு கொடு. அதான் எச்சி ஊதையா. ஆஹா அருமையான சமையலா.
சமயக்காரன் நிரூபிச்சு விட்டான்ப்பா அம்மாவு. சும்மாவா எல்லா விஷயத்துலையும் நம்ம இருப்பேன். கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு சிறந்த முறையில் சமைத்து தரப்படுது பிஆர் கதிர் கதிர் கதிர். ஒளி ஒளி அமைப்பது. ஓடு உள்ள விழுந்துடாம உடச்சி ஊற்றிக்குவோம். அதுதான் ஓடிடுமே ஓடு. கிண்டு மாப்பிள்ள 20 முட்டை. சரி 20 முட்டை ஒரே ஆப்பாயில் ஆம்லேட்டா? ஒரே ஆம்லேட். அது முட்டை கடைசியில் நிறைய பார்க்கும்போது மஞ்சள் கறி பார்க்க நல்லா இருக்கும்டா. கடைசி முட்டை போடுறா நறுக்குன்னு அவ்வளோண்டா. முட்டை. ஓகே நண்பர்களே, இங்கே வாருங்க, சட்டி ரம்பிருச்சு, சூப்பராக இருக்குது. கிண்டு மாப்பிள்ள இது தம்பி தண்ணி மட்டும் வா. சரி தண்ணி எதுக்குடா? கை கழுவுறா. அதான் நான் வேறு பயன் தெரிஞ்சுட்டேன். இதில் தண்ணி வேறு ஊற்ற போறியாங்க. தண்ணி ஊற்ற என்ன ஆகும் தெரியுமா? திங்க முடியாதடா, திங்க முடியாது, திங்க முடியாதடா. கவுச்சி இருக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், திங்க முடியுமா? அதை அதானே டேஸ்டே இருக்காது. நாசமாக போகிறோம். டேஸ்ட் தண்ணி ஊற்றி பார்த்ததுல தெரியும். முட்டையில் தண்ணி பட்ட 10 நிமிஷம் கவுச்சி அடிக்கும், குப்பீர்னு அடிக்கும், மூச்சில் அடிக்கும். கை இதுக்கு தான் எடுத்துக்கிறீங்களா? மணி மாட்டில் சரி ஏமா சொல்லி விட்டு நீ மாட்டில் ஊற்றி விட்டீங்கன்னா அதுக்கு ஆதாரம் ஆதாரம்ல அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி கருகாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கருகி போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆனாலும் நம்ம கையில் விட மாட்டாங்க. கருகுனாலும் நம்ம எடுத்து தெரிஞ்சிடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்டா இது வரைக்கும் முட்டையை சமைச்சது இல்லைன்னு கேட்பீங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது எங்களோட கடமை. தெரியாதவங்களுக்கு தான் டிப்ஸ். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து முட்டை வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. அப்படி எடுத்து காட்டு மாப்பிள்ள. அது வேறு வேலை இந்த மாதிரி உதுவணும், அப்போ தான் வந்து நான் நல்லா இருக்குன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே இப்போ இறக்கிடலாமா? வாங்க இறக்கிடுறா. இறக்கிடுங்க. சுடுவனே பார்த்துக்க சுடுவோம். டக்குன்னு வச்சுட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சுடுதுன்னு சொல்லி தூக்கி நானும் பார்த்தேன் சட்டி அங்கிட்ட உள்ள போதான்னு. வந்துருச்சு. ஓகே நம்மளுடைய வந்துருச்சு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம். அருமையாக வந்துருச்சு. அருமையாக இருக்குமாப்ல. அது எப்படி இருக்கு? ஓகே சரி. வேணே மூஞ்சி கிட்டத்தில் காட்டாத, ஆவி வந்து அடிச்சுன்னா பொக்கடிச்சு போயிடும். அடுப்பெலாம் சமைச்செல்லாம் அடுப்பெலாம் தனியாச்சு அமர்த்தியாச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். வாழை எடுக்க ஆள் போயிருக்கு, இன்னும் வரல. இது வழி தான் வரணும், பார்ப்போம். இலை வந்துருச்சு. இலைய வரி தனியாக தொல்லி இலையில இலைய போடுங்க டவக்கம் ஏதாச்சும் இல்லைன்னா அங்கிட்டு போயிருமா? இந்த நிலையில் அங்கிட்டு சூப்பராக இருக்கு. ஆளுக்கு செட்டி தூக்குங்க, கொடை தூக்கிட்டு வாங்க. வந்துடுண்டா இங்கடா. வைடா அந்த வாட்டர் கேனில் குடிக்கிற தண்ணியை எடுத்துவாங்க. செம்மையா இருக்கு. தண்ணியை சொல்லி அவ்வளோ சூப்பரா. இலையில தண்ணி தெளிக்கிறதே ஒரு இது. ஓட்டுறா விட்டுறாங்கப்பா. எடுத்து வை மாப்பிள்ள. சட்டிக்குள்ள இல்லைன்னா வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குடா. அதான் டேஸ்ட்டு. வீட்டில் செஞ்சுரு. ஆமாம். இந்த போட்டு இலையிலையும் வைப்பா. என்ன ஒரு சைடு மட்டும் வைக்கிற? என்கிட்ட ஆள் இருக்கு. இல்லை தூவலாம், நான் தூவனா அள்ளி திங்க முடியாது. ஒரு இடத்துல வச்சு அப்படியே அழுத்தினா என்னடா என்ன? சரி விடுங்க, இதெல்லாம் சகஜம்.
என்னடா இல்லை அவன் சொன்ன மாதிரி தூய் ஊராடே சங்கட போடுறான் தூய் ஊரா மனசு கஷ்டப்பட்டுச்சுங்க. மனசை கஷ்டப்பட்டு தூய் ஊரா அவன் ஆசையை நிறைவேற்றியாச்சுடே ஆசை நிறைவேற்றியாச்சு போட்டு இதுல வச்சுக்க. அவ்வளோ பார்த்தியா? ஓகே சாப்பிடுங்க கை வைக்காத, அந்த மாதிரி போட்டா போ. இல்லை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்க. வாங்க வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு. தள்ளுவா மணி. நல்லா. எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்க. தரமா இருக்கா? நான் சமைச்சேன் நம்மளே சொல்லக்கூடாது. பசங்க கேளுங்க. எப்படி வேணும் இருக்கு? சூப்பரா இருக்கு உண்மையில. போய் சொல்றதுக்கு இல்ல, உண்மையிலே சொல்றேன் சூப்பரா இருக்கு. அடுத்த ஆளு டேஸ்ட் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா இருக்கா? ஓகே நீங்க ரொம்ப நல்லா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ரைட்டு. ஓகே நம்மளும் சாப்பிட போகிறோம். நான் இங்கிட்டு உட்கார்றேன். இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கோங்க. அப்படி காந்துக்கிறேன். சங்கு டிசைனு, குழாய் டிசைனு. உள்ள இருக்குங்க. வேற லெவலாக இருக்குது நண்பர்களே, அருமையாக இருக்குது. கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கிட்டும் கம்மியாக தான் இருக்கும். முட்டை பொரியல் மிளகாலி பரோட்டா இல்லை முட்டையாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நினைக்க மாட்டீங்களா? எப்படி மாப்பிள இருக்கு? ஏன்டா இப்போ இங்கே கையை விட்டேன் பொருட்களை ஏன்டா கையை விட்டேன்? எப்போ கையை விட்டேன்? இப்போ கற்பனை இது. சட்டி எடுத்து ஆட்டி நோரிக்கு போடுவேன். கேமரா பார்த்து மொட்டை மாவு தான் எல்லாம். மாவா? சவனப்பு குடிச்சு மரவள்ளி கிழங்கு மாவு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். அவ்வளோண்ணா. ஆமாண்ணே. நண்பர்களே ஃபஸ்ட் டைமாக வந்து பாஸ்தா சாப்பிட்றோம். யார் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது இல்லை? நானும் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். நான் பஸ் ஸ்டாண்ட் தான் சாப்பிட்றேன். நாங்கள் 3 பேர் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மத்தாலாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்றீங்களா? மீண்டாம்பி அங்கிட்டுல 3 பேரும் ஏற்கனவே சாப்பிட்டாங்க, இங்கிட்டுல 3 பேரும் நாங்கள் சாப்பிடல. இப்போதான் முதல் நாள் சாப்பிட்றோம். ஏற்கனவே அது அப்போதான் அப்பப்போ உலக வாங்கி அதெல்லாம் கண்டுக்கூடாது. முட்டை தாயா முட்டை நல்லா இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து சாப்பிட முடியல, திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம், ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் சாப்பிடலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பத்தலைன்னு சொன்னேன், சாப்பிட முடியலைங்கிறா. என்னது சாப்பிட முடியலடா நிஜமாலே? இல்லை அந்த 3 பேரும் இழுத்து தருவாங்க போல. முட்டை வேண்டாம் உனக்கு? சாப்பிட்ருவாப்புல எடுத்து அதெல்லாம் சாப்பிட்ருவாப்புல. வேறாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா வந்து பயங்கரமாக சமைச்சு சாப்பிட்ருப்போம். முட்டை பொருள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கற்றுங்களா? லைக் பண்ணுங்களா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.